ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாப்பி ரமதான் எல்லாருக்கும். நாம் இஃப்தார் நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பைசி டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு 1 கேஜி மைதா மாவுக்கு 12 கிராம் ஈஸ்ட் தேவைப்படும். ஸோ 12 கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் நான். 12 கிராம் ஈஸ்ட்டில் 1 ஸ்பூன் சுகர், ஒரு கப் வார்ம் வாட்டர் ஊற்றி அந்த ஈஸ்ட்டை நல்லா கரைச்சி ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பிறகு நாங்கள் 1 கேஜி மைதா மாவில் 2 ஸ்பூன் கர்ட், 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 2 முட்டை, அதோடு நாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான பதத்துக்கு அதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டவ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, அதோட கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. பிறகு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டவ்வை ஒரு 2 மணி நேரம் மூடி ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு பிறகு இந்த டவ்வில் இருந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு டோனட் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டோனட்ஸ் எல்லாம் மீடியம் ஹீட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த டோனட் டவ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மைதா மாவுக்கு கட்டாயம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டோனட்ஸ் நல்ல சாஃப்டாக வரும். அடுத்து நாம் டோனட் ஸ்டஃபிங்குக்கு தேவையான ஆனியன் ஸ்பைசி கறி தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயில் 100 ml ஆயில் ஆட் பண்ணி மீடியம் ஹீட்டில் இஞ்சி, பூண்டு, க்ரீன் சில்லி போட்டு வதக்கிக்கோங்க. பிறகு கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வரைக்க ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் துண்டு மிளகாய், ஒரு ஸ்பூன் பெப்பர், அதோட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வரைக்க உங்களுக்கு தேவையான ஒரு மீட்டை பாயில் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷோ, சிக்கன், இல்லைனா பீஃப், இல்லைனா எக். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி அதோட ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ, பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கறியை ரெடி பண்ணிக்கோங்க. பிறகு எல்லா டோனட்ஸையும் அழகாக கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கறியை இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. டேஸ்டியான ஸ்பைசி டோனட் ரெடி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.